இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, போட்டோஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட எந்த விதமான ஒரு ஆப்போ, சாஃப்ட்வேரோ இல்லாம ரொம்பவும் ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். தவறாம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க போடக்கூடிய வீடியோஸ நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து ஒரு வெப்சைட் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ரேசர் அப்படிங்கிறது தான். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்போ இந்த வெப்சைட்குள்ள நாம போகலாம். இந்த வெப்சைட்குள்ள போனதுமே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே நமக்கு ரிமூவ் அன்வான்டட் திங்ஸ் ஃப்ரம் இமேஜஸ் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அதாவது சில செகண்ட்ஸ்லயே நமக்கு வந்து இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ்ல இருக்கிற அன்வான்டட் திங்ஸ வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸும் குடுத்துருப்பாங்க. இப்போ இத நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க இருக்கிற அப்லோட் இமேஜ் அப்படிங்கிறத குடுத்து நமக்கு தேவையான ஃபோட்டோ வந்து இந்த வெப்சைட்குள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ரொம்பவுமே தெளிவா விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழ நமக்கு ரேசரோட சைஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நாம எந்த ஆப்ஜெக்ட்ட வந்து ரிமூவ் பண்ண போறோமோ, அது மேல இப்படி கலர் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற ரேஸ் அப்படிங்கிறத குடுத்தோம்னா, வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாவே வந்து ரிமூவ் ஆயிரும். இது மாரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம எந்த ஆப்ஜெக்ட்டையுமே வேணாலும், எந்த ஃபோட்டோஸ்ல இருந்துமே வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான டேமேஜுமே வந்து ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே அது விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நாம கிரியேட் பண்ண இந்த இமேஜ வந்து நம்மளால மேல இருக்க அந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இமேஜஸ்ல இருக்கிற அன்வான்டட் திங்ஸ் அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலுமே வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ள ரொம்பவே ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் பிக்சர வந்து எந்த விதமான எஃபெக்ட்டுமே வந்து பண்ணாது. அதனால இந்த வெப்சைட்ட நிச்சயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோல உள்ள எந்த விதமான ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே ரொம்பவே ஈஸியா ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்க Photoshop, போட்டோ எடிட்டர்ஸ் இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு ஆப்போ, சாஃப்ட்வேரோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், நிச்சயமா உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இதுக்கு லைக் கொடுங்க. அப்படியே உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லா கூடயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா நீங்களும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.